வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாகவே இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும், அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது அர்த்த சிரசாசனா. சிரசாசனா தான் தலைக்கீழ நிற்கக்கூடியது ஆசனா. அதை ஹெட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதுல சிரஸ்னா தலை, ஆசனம் ஆசனம் தலையில நிற்கக்கூடிய ஆசனம். அர்த்தம்னா பாதி. சிரசாசனால பாதி நம்ம எப்படி செய்ய போறோம். இப்ப நிறைய பேருக்கு அப்படியே தலைக்கீழ நிக்க முடியாது. சில பேர் தான் பண்ண முடியும், சில பேருக்கு பண்ண முடியாது. அதுக்காக அவங்களுக்காகவே இந்த அர்த்த சிரசாசனம் நம்ம பண்ண போறோம். இந்த ஆசனம் பண்றதுக்கு முன்னாடி பர்வத ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அதுல கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அர்த்த சிரசாசனம் போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பலன்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்வதாசனா. வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு பர்வதாசனாலே நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கரெக்டான அந்த அலைன்மெண்ட் இல்லைன்னா அந்த ஷேப் இப்படி வராது. இது ஒரு மவுண்டன் தானே. பர்வதாசனா மவுண்டன் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். கரெக்டா நம்மளோட முதுகு தண்டையும் காலையும் வச்சுட்டாலே நல்லா வந்துடும். அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுன்னு நம்ம பார்க்கலாம். கை நல்லா இப்படி முன்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு முட்டி போட்டுட்டு இந்த டோ டக்குன்னு சொல்லுவாங்க, இந்த டோ டக் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே நம்ம பின்பகுதி நல்லா பின்னாடிக்கா தள்ளிட்டு அதுக்கப்புறம் முட்டியை நல்லா நேராக்கணும். தலை நல்லா இப்படி கீழே இந்த பக்கம் இப்படி வரணும். தலை ரெண்டு கைக்கு நடுவுல வரணும். குதிக்கால் கீழே இருக்கணும். இது பர்வதாசனா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது பர்வதாசனா கரெக்டா இருந்தது. சில பேருக்கு பர்வதாசனால அந்த குதிக்கால் கீழே படாது. பட் பை ப்ராக்டிஸ் பண்ண பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு முதுகு தண்டு நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி வந்துட்டாலே நம்ம கரெக்டா குதிக்கால் நல்லாமே கீழே வந்துடும். இப்போ அர்த்த சிரசாசனம் பண்ண போறோம். அது எப்படின்னா நம்மளோட இந்த பர்வதாசனாலேயே நம்ம ரெண்டு எல்போ நம்ம கீழே வைக்க போறோம். கீழே வச்சுட்டு நம்மளோட தலைப்பகுதியை நல்லா இந்த இதுல படுற மாதிரி நம்ம மேட்ல படுற மாதிரி நம்ம வைக்க போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதே மாதிரி தான் அதே அலைன்மெண்ட். என்னன்னா வஜ்ராசனால உட்காந்துட்டு நம்ம சஷாங்காசனம் பண்ணுவோம்ல, இந்த சைல்ட் போஸ்ல இது நல்லா இப்படி கை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இதே கை பொசிஷனை நம்ம மாற்றக்கூடாது. அதே மாதிரி நீல் டவுன் பண்ணி இப்போ நம்மளோட எல்போ ரெண்டுமே இப்படி கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ பர்வதாசனாக்கு போற மாதிரி அதே மாதிரி போகணும். கால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா குதிக்கால் கீழே வந்துடும். இப்ப தலைப்பகுதியை கீழே கொண்டு வந்துடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். பர்வதாசனாலே கால் கீழே வந்தா மட்டும்தான் இதுலயுமே நமக்கு வரும். இப்ப இதுல பண்ணும் போது கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கூட இந்த காஃப் மசில் ரொம்பவே வலிக்கும். அதுக்காக பரவாயில்ல. பட் ஆனா ப்ராக்டிஸ் பண்ண அந்த வலி எல்லாமே நமக்கு போயிடும். இதுல பண்ணும்போது சப்போஸ் ஃபுல்லா கால் கீழே வைக்க முடியலன்னா கொஞ்சமா காலை நகர்த்தி வச்சுட்டா ஓரளவுக்கு கால் கீழே வரும். இந்த மாதிரி கால் கீழே வைக்கும் போது மட்டும்தான் நம்மள ஃபுல் பாடி நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி வரும். இன்னும் ஒரு முறை இது பண்ணிடலாம். அதே மாதிரி வச்சுட்டு எல்போ கீழே வச்சுட்டு இப்படி கொண்டு முடிஞ்சா தலைப்பகுதி கீழே கொண்டு வந்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம்.
இந்த அர்த்த சிரசாசனா பண்றதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்படி தலை கீழே இப்படி கொண்டு போறதுனால நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட முகத்துக்கும் சரி, நம்மளோட இந்த தலை ஃபுல்லாவே வந்து ரொம்பவே நல்லா வரும். அதனால வந்து நல்ல ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் முடி உதிர்தல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குமே வந்து நல்லா கேட்கும். ஓரளவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து 10 வினாடிகள் வச்சிருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி போறோம். ஒரு 15 வினாடிகள், 20 வினாடிகள் அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய டைம்ஸ் வந்து நிறைய செட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல பலன்கள் வந்து வரும். சரி, இப்போ மைக்ரைன் இருக்குவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தயவு செஞ்சு இதை பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமா இதை செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சொல்லிக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பாக்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்ட்டு வரும்போது எப்படி எல்லாம் இருக்கு, ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம காலங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிகழ்காலம் அப்படிங்கும் போது ப்ரெசென்ட்ல ஃபார்மேஷன், அதே நம்ம பாஸ்ட்ல வரும்போது இறந்த காலம், ஃபியூச்சர்ல வரும்போது எதிர்காலம். ஸோ ஒவ்வொரு காலங்களுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்த நமக்கு பெர்ஸ்பெக்டிவா கரெக்டா கொடுக்குது. நம்ம கிட்ட எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டென்ஸ் சார்ட்டே இருக்கு. ஒவ்வொரு சார்ட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன்ஸோட நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையிலையும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட என்னவும் இருக்கு, அஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸையுமே சேர்த்து கொண்டு வரக்கூடியதுதான். ஸோ ஒரு விஷயத்த பாசிட்டிவ்ல எப்படி பேசலாம், நெகட்டிவ்ல எப்படி பேசலாம், இல்ல கேள்விகளா இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேட்டிவ் ரூலோட டென்சஸோட இருக்குது. ஃபைன், டென்ஸ் அண்ட் ரூல் இருந்தா போதுமா மேம், ஸோ நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாமா, எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா பண்ணலாம். ஆனா யாரு எதுக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இவங்க 2 பேரும் என்ன வேலையை செய்யணுங்கிறத நடுவில் இருக்க ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஸோ அவங்க தான் என்ன பண்றாங்க, வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா. V1 V2 V3 V1 + ing இவங்க தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ கிவிங் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு போத் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். நீங்க என்ன வேலையை செய்யறீங்க, இல்லை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது அவங்க தான். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல் என்ன, டென்ஸ் என்ன, சென்டென்சஸ் என்ன, வெர்ப் ஃபார்ம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரூல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுல பாசிட்டிவ் ஃபார்ம், then verb V1 V2 V3 V1 + ing. so V1 வரும்போது present, V2 வந்து past, V3 வந்து past participle. so V1ல cry அப்படிங்கிற ஒரு verb எடுக்கிறேன். cry அப்படின்னா என்னது, அழுகை இல்லையா. இதே வந்து pastல and past participle அப்படின்னு எடுக்கணும்னா cried, CRIED. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் y எடுக்கும் போது IED கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ cry, cried, cried and V1 + ing வரும்போது crying, cry, cried, cried, crying அப்படிங்கிறது. ஸோ verb form ரெடி ஆயிடுச்சு. தென் சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம கிட்ட இருக்கிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய ரூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ், ஆம், ஆர். ஸோ கூட யார் வரணும், ஆக்ஷன் இல்லையா. ஸோ ஆக்ஷன் வந்து V1 + ing. ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ரூல் நமக்கு. ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இதுல யார் யாரோட மேட்ச் ஆகுறாங்க, I stands of am, you are, we are, they are, he is,
she is, it is. ஸோ இது ஃபார்ம் ஆஃப் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம், இல்லை நம்ம யாராவது பர்சனாலிட்டியை மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ க்ரையிங் அப்படிங்கிறதுனால நான் the baby is crying அப்படின்னு எழுதுறேன். ஸோ இங்கேயுமே ஆஸ்க் லைக் he, she, it இவங்க வந்தால் தானே இஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ லைக் த பேபி அப்படிங்கிற இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறீங்க? இந்த பேபி இஸ் நான் வந்து அதாவது பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணல, ஒரு காமன் ஜெண்டராக பேபின்னு சொல்லியிருக்கேன். ஸோ குழந்தை ஒன்னே ஒன்று தான், ஒரே ஒரு குழந்தை தான். ஸோ விச் இஸ் ஆன் சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர்னால விச் இஸ் ஃபார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதே ப்ளூரலாக இருந்தால் ஆர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை தான் சொல்றோம் இல்லையா, நான் முதலே சொன்னேன் விச் இஸ் தான் சிங்குலர் ஃபார்ம். ஏன்னா அதனால இஸ் யூஸ்ஃபுல். ப்ளூரல் வரும்போது ஆர் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிதான் என்ன பண்றாங்க, ஸோ சென்டென்ஸ் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டே கொடுக்கல, இதோட ஸ்டாப் பண்ண லைக் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு இஸ் அண்ட் க்ரையிங் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஆஃப் வேர்போட மெயின் பிளஸ் ஹெல்பிங் வேர்போட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்க கண்டினியூ பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ பேபி இஸ் க்ரையிங்னா பேபி எங்க அழுதுங்கிறத சொல்லுங்க. பேபி இஸ் க்ரையிங் அட் த ஹாஸ்பிட்டல், க்ரையிங் அட் டெம்பிள், அந்த மாதிரி நீங்க அதையும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் யூ கேன் இண்டிகேட் த பிளேஸ் ஈவன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஈவன். இல்லை இண்டிகேட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சென்டென்சஸை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு வாக்கியம் கொடுக்கறோம்னா இப்படிதான் கொடுக்கணும் இல்லை, ஆனா வேர்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்ஷனை கண்டிப்பா கொடுக்கணும். ஆக்ஷன் இல்லாம சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாம சென்டென்ஸ் கொடுக்குறோம் ஃபைன், ஆக்ஷன் இல்லாம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், ஆக்ஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ V1 ஆக்ஷன் எது, V2 எது, V3 எது, V1 + ING எது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் வரும்போது ஒவ்வொரு பேஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டினியூஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ். நான் கம்ப்ளீட்டாவே பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கும் போது யூ கேன் ஈவன் ஃப்ரேம் ஈஸிலி ஆஃப் அ நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நான் உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே ரொனால்டோவை பிடிக்கும், தெரியும். யாருக்குமே இவர் தெரியாம இருக்காது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே பெஸ்டா விளையாண்டாலும் இவருடைய ஸ்டைல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலயும் என்னமோ தெரியல, இவர் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல, இந்தியால அப்படின்லாம் சொல்ல முடியும். ஆனா இவரை மட்டும் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. சரி, இப்போ இவர் இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு. அப்ப இவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 39 லட்சம் ரூபாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 39 லட்சம் ரொம்ப கம்மியா இருக்கேங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா, ஒரு நிமிஷத்துக்கு அவர் அல் நசாரோடைய டீம்ல விளையாடணும் அப்படின்னா நிமிஷத்துக்கு 39 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்போ இவருடைய ஒரு நிமிஷம் விளையாட்டு அப்படின்றது நிறைய பேருடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல ஓடியோ, ஒரு மாசம் ஓடியோ, இல்ல ஒரு வருஷம் ஓடியோ அவர் அந்த 39 லட்சத்தை சம்பாதிக்கல. அவருடைய வாழ்நாள்ல அவரையே ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்காரு. குழந்தைங்க எல்லாம் பிறந்த உடனே பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்த ஒரு சில மணி நேரத்திலேயே 10 இன்ச் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த வளர்ச்சி அப்படியே தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் லாங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 16 அடி 18 அடிலாம் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் அது அப்படி வளர விடாது. இந்த 10 இன்ச் அப்படின்றது குழந்தை வெளியே வந்ததும் தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன்லாம் வெளியிருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா படப்படன்னு வளரக்கூடியது தான். ஆனால் அதுக்கப்புறமா அதோடைய வளர்ச்சி ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர ஆரம்பிக்கும்.
மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேருடைய கனவு. யார் யாரெல்லாம் ஹில் கிளைம்பிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம கிளைம் பண்ணணும், உச்சத்தில் போய் நம்மளுடைய கொடியை வச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அந்த ரெட் ஃப்ளாக்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் இது வழியாக போயிட்டு வந்திருக்காங்க போல், இல்லை மவுண்டனுடைய பாதி தூரம் போயிட்டு வந்திருக்காங்க போல், நம்மளும் அந்த தூரத்தை கடந்து போகணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. போகும்போதும் வரும்போதும் எங்கெங்கெல்லாம் அவங்க இறந்து போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கொடியை வச்சுருப்பாங்களாம். ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வழியாக ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சி ஏறினாலும் இறங்கும் போது நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அதனாலேயே யார் யார் எங்கெங்கே உயிர் விட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரெட் ஃப்ளாகாக மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. அந்த மலையோடைய முக்கோணத்தில் இருக்கக்கூடிய பாதியுமே ரெட் ஃப்ளாகாக தான் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஏறுவான், எப்படி இறங்குவான்? பூமியில் பிறக்கக்கூடிய ஒரு மனுஷன் பூமியிலேயே வளர்ந்து அது அப்படியே உயிர் மாய்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு 2000க்கு அப்புறம். ஏன்னா இந்த 2001க்கு அப்புறமா இந்த ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பூமியிலே தானே கழிப்பான். ஆனால் இப்படி இல்லாமல் பூமியை விட்டு வெளியே போய் கழிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் 2001க்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஏன்னா 2001க்கு அப்புறமா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ஸ்பேஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் ஷிப்பில் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு எல்லா சர்வீஸ் டெக்னாலஜியுமே தெரியும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹியூமனை மட்டும் அங்கேயே வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு டீமாக போவாங்க. எப்படி பார்த்தாலும் முழுக்க முழுக்க பூமியை சார்ந்த மக்கள் பூமியிலேயே இருக்காங்க அப்படின்னு நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா பூமியை விட்டு கொஞ்ச நாள் வெளியவும் இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ எத்தனை பேர் நம்மளால படித்து பெரிய ஆள் ஆயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் யோசிக்க தான் செய்வாங்க. முதல்ல யோசனை வர எதனால் வரும்னா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் படிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வேளை பல்பு கண்டுபிடிக்கலன்னா வேற யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் அந்த டைமில் கண்டுபிடிச்சதுனால தான் நிறைய பேர் படித்தாங்க, நிறைய விஞ்ஞானிகள் உருவானாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நைட் டைமில் யாராலையுமே படிக்க முடியாது, ரொம்ப இருட்டாக இருக்கும்ல. ஆனால் அப்போ பல்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்ட எலக்ட்ரிசிட்டிலேருந்து எரியக்கூடிய ஒரு மின் விளக்கை கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் பையனுக்கு படிப்பே வரல, பேசாமல் நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் சேர்த்து விடுங்கன்னு நிறைய ஸ்கூலில் மாற்றி விட்டாங்க. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டிலேயே இருந்து படித்தாராம். என்னென்னலாம் முடியுமோ அவங்க அம்மாவுடைய கைடன்ஸில் படித்ததாகவும், அவர் அப்படி படித்து தான் சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1000 இன்வென்ஷனுக்கு மேலே வச்சுருக்காரு. அதில் உலக அளவில் உலகத்துக்கு ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஒன்றா நம்ம எல்லாருமே இந்த பல்பை சொல்கிறோம். எந்த டீச்சர் நீ வேணாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ அதே டீச்சர், அதாவது அதே சப்ஜெக்டில் அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். சயின்ஸ் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டவங்கலாம் இப்போ சயின்ஸ் படிக்கிற யாராக இருந்தாலும் தாமஸ் ஆல்வா எடிசனை கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்துட்டாரு. லின்சே அப்படின்ற ஒருத்தருங்க, இவருக்கு வந்து ஒரு நார்மலான எஜுகேஷன் மட்டும்தான் இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. நிறைய டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, ஒவ்வொரு டாக்டருமே ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷனே சொல்லலை. என்னடா இந்த பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கே, இதை எப்போ முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு நிறைய சர்ஜன்ட்டை வச்சு அவருக்கு செல்ஃபாக ஆப்ரேஷன் பண்ண வச்சிருக்காராம். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆகுது. படிச்சது நம்மளே பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் அவர் பண்ணல. ரொம்ப புத்திசாலித்தனமாக, இன்டெலிஜென்ட்டாக யார் யாரெல்லாம் பெரிய சர்ஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்களுக்கு பே பண்ணி அவங்கள இப்படி சர்ஜரி பண்ண வச்சு அதுக்கப்புறமா அவர் உயிர் பழைச்சிருக்காரு. டாக்டர்ஸ் நிறைய பேர் டயக்னோஸே பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி உலகமே இவரை வியந்து பார்த்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Veil Mali team.